சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே இந்த வாரின்னு போச்சு பார்த்தியா, பூமி பிளந்து அப்படியே வாரின்னு போச்சு பார்த்தியா, அந்த வம்சத்தை சார்ந்தவன். ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் எப்படி அந்த வம்சத்தை சார்ந்தவன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். Glory to Jesus. Hallelujah. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம். இந்த வரை அந்த வரலாறு வரும் பாருங்க, வாசிங்க. பென்யமின் குமாரர் பேலா, இசாக்குடைய எல்லா வம்சங்கள். அங்க 6ஆம் அதிகாரம் 33 இருந்து வாசிங்க. சரி, இப்ப சாமுவேலுடைய வரலாறை படிக்க போறோம். சாமுவேலுடைய அப்பா பேர் என்ன? எல்கானா. ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆரம்பம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சத்தியம் உங்களுக்கு புரியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பார்க்குறோம், சாலமோன் கோகாத்தின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் அப்படியே நீங்கள் லைனா வாசனை வந்தீங்கன்னா 16 தலைமுறை. எத்தனை தலைமுறை? சாமுவேல் எத்தனாவது தலைமுறை? 16வது தலைமுறை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க பாருங்க, இவன் சகோதரனா 38 வாசிங்க, 37 வாசிங்க. இவன் தாதாகின் குமாரன், இவன் அசீரின் குமாரன், எபியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன். வந்துச்சா? கோராக வந்துச்சா? இப்ப எந்த வம்சத்துல வராரு? எல்கனா எந்த வம்சத்துல வராரு? கோராகு வம்சத்துல வராரு. கோராகு வம்சத்தை என்ன பண்ணிடுச்சு? பூமி விழுங்கிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி என்ன பண்ணிடுச்சு? விழுங்கிடுச்சு. கரங்களை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி பூமி விழுங்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட 16 தலைமுறையா சபிக்கப்பட்ட, ஏறக்குறைய 600 வருஷம் அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் இப்போ யாரும் வந்து ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது. இனி ஒருத்தருக்கும் ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு என்ன கொடுக்கல? அதிகாரம் கொடுக்கப்படலை. அவங்க ஏதோ வாழ்ந்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களை மாத்திரம் ஆண்டவர் உயிரோடு வச்சாரு. அந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வந்த வம்சத்தில் வந்தவன் தான் எல்கானா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ தூரம் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் ஏதோ ஒன்று அப்படியே சொல்லிட்டு போகக்கூடாது. வரலாறோடு கர்த்தருடைய சபத்தை முறிப்பது எப்படி என்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவன், ஆமென், ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்தவன், அந்த லேவி குடும்பத்திலே கோகாத்தின் குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த கோகாத் குடும்பத்திலே கோராகு குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் கோராகும் அவனுடைய புத்தி சரியில்லை. கோராகுடைய புத்தி சரியில்லை. எத்தனை பேர் எங்க இருக்கிறீங்க? நல்லவன் மாதிரியே இருப்பான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நிறைய பேர் நல்லவனை கூட நம்பிடலாம், கெட்டவனை கூட நம்பிடலாம். அந்த நல்லவன் கெட்டவன் மாதிரியே தெரியாது பாரு. இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கோராகு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இவன் நல்லவனா கெட்டவனானே கண்டுபிடிக்க முடியாதான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கோராகுனா என்ன அர்த்தம்? இவன் நல்லவனா கெட்டவனா? நிறைய நேரத்தில் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா இந்த மாதிரி மாயமாலம் பண்ற போது தான் ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. ஒன்று நல்லவனா இருந்தால் நல்லவனா இருந்துன்னு போயிடு, கெட்டவனா இருந்தால் கெட்டவனாவே இருந்துன்னு போயிடு. கர்த்தர் ஒரு நாள் உன்னை ரட்சித்து தூக்கின்னு வந்துடுவார். நல்லவன் மாதிரியும் கெட்டவன் மாதிரியும் இருக்காதே. அதான் காலைல எங்கள் சர்ச்சில் சொன்னேன், ஒன்று கண்ணுக்குட்டியாயிரு, இல்லாட்டி பன்னிக்குட்டியாயிரு. அங்கே இங்கே வந்தால் கண்ணுக்குட்டி மாறிக்கிற, அங்கே போனால் பன்னிக்குட்டி ஆயிடுற, திரும்பி இங்கே வந்தால் கண்ணுக்குட்டி ஆயிடுற, அங்கே போனால் என்ன ஆயிடுற? பன்னிக்குட்டி ஆயிர. ஒன்று பண்ணி ஆயிரு, இல்லாட்டி கன்றாயிரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேஷம் வேண்டாம். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்த ஒரு எல்கானாவினுடைய முதல் மனைவி தான் யாரு? அன்னாள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள் யாருங்க?
ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்த, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்த ஒரு மனுஷனுடைய மனைவிதான் யாரு? அன்னாள். கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப அந்த அன்னாள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வேகமா நீங்க திருப்பினீங்கன்னா நம்ம வேகமா முடிச்சிடலாம். எனக்கு அருமையானது. ஒரு நாள் அவள் ரொம்ப துக்கத்தோடு என்ன பண்றான்னா தேவ சமூகத்துக்கு போறா. அவ வரும்போதெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போதெல்லாம் அல்லது தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த பெண்ணினால் என்ன பண்ணுவாங்க? அன்னால ரொம்ப நிந்திப்பாங்க. வரும்போதெல்லாம் துக்க முகத்தோடு போவாங்க. அவருடைய வாழ்க்கை ஒரு சூனியமான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒரு சாபம் தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறது. அவளால் சந்தோஷமாய் அந்த பண்டிகையை என்ன பண்ண முடியல? அனுசரிக்கவே முடியல. வரும்போதெல்லாம் அவ எப்படி போவா? திரும்பி போகும்போது கண்ணீரோடு போவா, வேதனையோடு போவா, துக்கத்தோடு போவா. ஒவ்வொரு வருஷமும் அவ அப்படிதான் இருந்தா. கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த முறை அவள் ஒரு பிளான் பண்ணிட்டா. நான் கர்த்தரை என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ முறை எல்கானா கிட்ட கண்ணீர் வடிக்கிறா. எனக்கு பிள்ளையை தாரும்னு கேட்கும்போது கர்த்தர் அல்லவா அடைத்து வைத்திருக்கிறார், நான் எப்படி பிள்ளையை கொடுக்க முடியும் என்று அந்த எல்கானா அவளை மற்ற 10 பிள்ளைகளை காட்டிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லுகிறான், உன்னை அதிகமாய் நான் நேசிக்கிறேன் அல்லவா என்று சொல்றான். ஆனாலும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருப்பதை குறித்த ஒரு பெரிய கவலை இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்க, குறிப்பா யூத ஜனங்க குழந்தைய பெத்துக்கலன்னா அது ஒரு பெரிய சாபம். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்க குழந்தைய பெத்துக்கலன்னா அது பெரிய சாபம். போராடியாவது கண்ணீர் விட்டாவது அழுதாவது உங்க சாபத்தை மாத்தி பிள்ளைய வாங்கிடுவாங்க ஆண்டவர்கிட்ட. புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்ல அல்லேலூயா. பிள்ளைகள் யார் இடத்துல இருந்து வருவது? கர்த்தரிடத்துல இருந்து வருவது. இது புருஷன் புருஷனை கர்த்தர் பாத்திரம் பயன்படுத்துறாரு. ஆனா வேதம் சொல்லுது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். வேதம் சொல்லுது இஸ்ரவேல்ல ஒண்ணு கூட என்ன கிடையாது? மலடு கிடையாது. அப்படி ஆடு மாடுகள்ல கூட என்ன கிடையாதா? மலடு கிடையாது. எல்லாம் பழுகி பெருகுகிற அபிஷேகத்தை வாங்கினவர். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு நாள் ஆண்டவரை டைட்டா பிடிச்சிட்டா. யார் பிடிச்சது? அன்னாள். வாசிங்க அந்த வசனத்தை, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ண முதல் மனுஷி அன்னாள். புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணும்போது சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஜெபம் பண்ண முதல் சகோதரி யாருன்னு கேட்டா அன்னாள். ஏன் கேட்டா அவள் துக்கத்தோடு இருக்கிற பொழுது சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 சேனை இருக்கு. 2 சேனை. ஒன்னு வானத்துக்குரிய சேனை, இன்னொன்னு பூமிக்குரிய சேனை. வானத்துக்குரிய சேனை பழுகி பெருகாது. பூமிக்குரிய சேனை என்ன பண்ணும்? பழுகி பெருகும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பூமியில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பூமியில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? பழுகி பெருகணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பூமிக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவருடைய சர்வ சேனைகளும் என்ன பண்ணுச்சு? உண்டாக்க. அப்போ வானம் ஒரு சேனை, பூமி ஒரு சேனை, சர்வ சேனை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வானத்துக்குரிய சேனைகள் உண்டு,
பூமிக்குரிய சேனை. ஆகவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் யாரு? ஒரே ஆண்டவர். அவர் சொல்றா, நான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும்னா பூமியை நீர் பழுகி பெருகும்படி தானே வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களால சும்மா இப்ப அமர முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமிக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு? நீ பழுகி பெருகணும், நீ பழுகி பெருகணும். பூமிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ பழுகி பெருகணும். ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ பழுகி பெருகணும். செடிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ பழுகி பெருகணும். மிருகங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ பழுகி பெருகணும். ஊர்வனத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ பழுகி பெருகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்ப இந்த பூமிக்குரிய சேனை என்ன பண்ணணும்? பழுகி பெருகணும். அப்ப இது யாருடைய வாக்குத்தத்தம்? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். என் கூட நீங்க வந்தீங்கன்னா இப்ப எந்த பகுதியில் தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை நீங்க உடைக்கிற அதிகாரம் பெற்றவர்களா நீங்க வெளியே போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ பூமிக்குரிய சேனைனா அது என்ன பண்ணணும்? இப்போ பழுகி பெருகணும். இப்ப அண்ணாள் போய் நிக்கிறா, இவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு. என்ன தெரியுமா அர்த்தம்? வாக்குத்தத்தங்களை செய்த கர்த்தாவே. தங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பழுகி பெருகும்படிக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தாவே, என் வாழ்க்கை என் கர்ப்பத்தை பழுகி பெருகும்படி செய்யும்படி செய்த கர்த்தாவே, என் சந்ததியை பழுகி பெருகும்படி செய்த வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தாவேன்னு சொல்லி முதல்ல சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சி அவர் கெஞ்சி அவர் ஜெபம் பண்றா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை பிடிச்சி ஜெபம் பண்ணணும்? வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இப்ப நான் சொல்றது புரிஞ்ச வருது? எனக்கு இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல 2 பேர் தொடப்பட்ட கூட எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரகசியத்தை 2 பேர் கத்துக்கிட்டா கூட போதும். ஏன் ஒருத்தர் கத்துக்கிட்டா கூட போதும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்ப வானத்துக்குரிய சேனை என்ன பண்ண முடியாது? பழுகி பெருக முடியாது, அவ்வளவுதான். அது ஒரு முறை ஒன்ஸ் உண்டாக்கி விட்டுட்டார், அவ்வளவுதான். ஆனா இந்த பூமிக்குரிய இந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணணும்? பழுகி பெருகணும். இத பிடிச்சிட்டா சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா பாருங்க, கர்த்தர் அவளுக்கு இறங்க ஆரம்பித்து விட்டார். 16 தலைமுறை சாபத்தை ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாதபடி சபிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஒரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு அன்னாள் இப்பொழுது ஒரு சாமுவேலை பெற்றெடுக்க போகிறா. இது 16 தலைமுறையாய் நல்லா கவனிங்க. 600 வருஷமா தேவாலயத்துக்குள்ள உட்பிரவேசிக்க முடியாதபடி, ஆலயத்தினுடைய பனிமூட்டு வேலைகளை செய்ய முடியாதபடி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பம் முதலாக ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சாமுவேலை கர்த்தர் ஆலயத்திலேயே தங்கி வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 16 தலைமுறையா விலக்கி வைக்கப்பட்ட குடும்பம், 16 தலைமுறையா ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம், 16 தலைமுறையா ஆசாரிய ஊழியத்துக்கு தகுதி இல்லாத ஒரு குடும்பம். இப்பொழுது ஒரு அன்னாளுடைய ஜெபம் அவனுடைய குடும்ப சாபத்தை, 600 வருஷ சாபத்தை இப்பொழுது உடைக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லி. உன் எத்தனை வருஷ சாபமா இருந்தாலும், உன் முன்னோர்களுடைய பாவமா இருந்தாலும், சாபமா இருந்தாலும், உன் முற்பிதாக்களின் சாபங்களாக இருந்தாலும், எத்தனை வகையான சாபங்களாக இருந்தாலும், இன்றைக்கு அதை அழிச்சு போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க?
கரங்களை நல்ல தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில கிருபை இருக்கிறவங்க கொஞ்சம் ஆவியில நிரம்பி, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? காலா காலமாய் சாபத்துல கிடக்கிற உன் குடும்ப சாபத்தை, உன் பாரம்பரிய சாபத்தை, உன்னுடைய எல்லை சாபத்தை, உன் குடும்ப சாபத்தை, உன்னுடைய எல்லா விதமான ஒதுக்கப்பட்ட சாபத்தை கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தின் வழியாக மாற்ற போகிறார். ஷகலாரா துடரமா ரேஷா காந்தா ரகிதாடரபா ஷேகதுலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உன் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட போறதில்லை, ஒதுக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லப்பட போறதில்லை, தாழ்த்தப்பட்ட சந்ததின்னு சொல்லப்பட போறதில்லை, ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒதுக்கி வைக்கப்பட்ட சந்ததின்னு சொல்ல போறதில்லை. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்று முதற்கொண்டு உன் சாப கட்டுகளை முறியடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் குடும்பத்தின் மேலே வைக்கிறார். சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்விதமான சாபங்கள்ல பின்னணியில் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சாபத்தை உடைக்கிற அபிஷேகத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். உன் குடும்பம் எந்த பகுதியில கட்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நாங்க ஊழியம் செய்யறோம் பாஸ்டர், ஆனாலும் எங்க குடும்பத்துல சாபம் பாஸ்டர், நாங்க அநேக காரியங்களை செய்யறோம், சபைக்கு அநேக காரியங்களை செய்யறோம், ஆனாலும் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சபைக்கு வரோம், ஆனாலும் ஏதோ முற்பிதாக்களுடைய சாபம் இப்படி வாழ்க்கையை பின்தொடர்ந்துன்னு வருதுன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உறுதியா ஆண்டவரை பிடிச்சி அண்ணால் மாதிரி ஜெபம் பண்ண போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வாக்குதத்தம் பண்ணினவரை வாக்குதத்தம் சொல்லியே பிடிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரை எதுவுமே கட்டுப்படுத்தாது, எதுவும் யாருமே கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அவருடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டவர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை ஒருவனும் கட்டுப்படுத்த முடியாது, எதுவும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நீ வார்த்தைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டியனா, உன் ஆண்டவரை உன் வாக்குத்தத்தம் என்ன பண்ண தெரியுமா? கட்டுப்படுத்தி அவரை உன் குடும்பத்துல அவர் இல்லாத இடத்துல, சபிக்கப்பட்ட இடத்துல, ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல அவரை அவருடைய வல்லமையை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப ஆண்டவரை கட்டுப்படுத்துறது அவருடைய வார்த்தை மாத்திரமே. சொல்லுங்க, ஆண்டவரை இழுக்கிறது அவருடைய வார்த்தை மாத்திரமே. அப்ப நம்ம வாயில ஜெபம் பண்ணும் சும்மா அதை இதனெல்லாம் ஜெபம் பண்ணாம வாக்குத்தத்தத்தை பிடிச்சி, இதுவரைக்கும் அவ புலம்பு பார்த்தா, அழுது பார்த்தா, ஜெபித்து பார்த்தா, கண்ணீர் விட்டு பார்த்தா, ஊரெல்லாம் சொல்லி பார்த்தா, புருஷங்கிட்ட சொல்லி அழுது பார்த்தா, சொந்த பந்தங்கிட்ட எல்லாம் சொல்லி அழுது பார்த்தா, ஆசாரிங்கிட்ட சொல்லி அழுது பார்த்தா, ஊழியக்காரங்கிட்ட சொல்லி அழுது பார்த்தா, ஒன்னும் நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனா இப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சி, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சி, இதுதான் வெளிப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே. இதுதான் வெளிப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தையில தேவன் யார் என்பதை அவள் விவரிக்கிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விவரிக்கிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பூமிக்குரிய சேனையை பலுகி பெருகும்படிக்கு என் கர்ப்பம் இது அடைக்கப்பட்ட கர்ப்பம் அல்ல, என் கர்ப்பம் சபிக்கப்பட்ட கர்ப்பம் அல்ல. ஹலோ ஆண்டவரே, என் கர்ப்பம் ஆண்டவரே இது பலுகி பெருக வேண்டிய கர்ப்பம். ஆகவே இதை நீ ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொன்ன மாத்திரத்துல அவ்வளவுதான், தன்னுடைய இருதயத்தை உடைச்சி இப்ப ஊற்ற ஆரம்பித்து விட்டாள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவளுக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணி கூட அவ வாழ்க்கையில என்ன தெரியலன்னா திருப்தி இல்லை. ஜெபம் பண்ணி என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஆனா இந்த முறை வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டா பாருங்க. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை, 20 வசனத்தை, 19 வசனத்தை, 18 19 வாசிங்க. அப்புறம்
அவள் என்ன முகமா இருக்கு இல்லையா? ஏன் கேட்ட வெளிப்பாடு கிடைச்சிச்சு அவளுக்கு. புரிஞ்சவங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வெளிப்பாடு கிடைச்சிச்சு? என் ஆண்டவர் என்ன பழுகி பெருக பண்ணுகிறவர். அதனுடைய அர்த்தம் தான் சேனைகளின் கர்த்தாவே. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என் கர்ப்பம் இனி மலடா இருக்க போறது இல்லை. என் கர்ப்பம் இப்ப என்ன பண்ண போகுது? ஆசீர்வதிக்க பட்டுடுச்சு. அவருடைய வெளிப்பாடு வந்த உடனே அவளுக்குள்ள விசுவாசம் ஆக்டிங் ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் ஆயிடுச்சு, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப விசுவாசத்துல அவன் என்ன சொல்றா? இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு துக்கமுகமா தான் போவா. இவ்வளோ தூரம் சொல்லி அவளுக்கு துக்கமுகம் தான் போவா. ஆனா ஒரு நாள் ஒரு வெளிப்பாடு அவளுக்கு கிடைத்தது. அவர் சேனைகளின் கர்த்தர் என்கிற வெளிப்பாடு கிடைத்த உடனே இனி அவ தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரங்களில ஊற்றிவிட்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு, அவள் இப்பொழுது இனி அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ அதுக்கப்புறமா என்னவா இல்லையா? நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தெரியுமா? கர்த்தர்கிட்ட ஜெபத்தை கொண்டு வரோம், திரும்பி போகும்போது என்ன பண்ண போறோம்? பாவம் அவருக்கு என்னத்துக்கு கஷ்டன்னு நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம். சொல்லிட்டு பாவம் ஏசப்பாவுக்கு என்னத்துக்கு கஷ்டம், நம்மளே தூக்கின்னு போயிடலாம். மூட்டையை என்ன பண்றோம்? இறக்கந்தெல்லாம் திருப்பி தூக்கி வச்சுக்கின்னு வீட்டுக்கு போயிடுறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கவலை நம்மளை விட்டு போன மாதிரி தெரியல, வியாதி நம்மளை விட்டு போன மாதிரி தெரியல, பிரச்சனை நம்மளை விட்டு போன மாதிரி தெரியல, சூழ்நிலை நம்மளுக்கு விரோதமா போறத மாதிரி தெரியல. எல்லாம் அப்படியே அழுத்திக்கிட்டு தான் இருக்கு. நான் சொல்லட்டுமா? விசுவாசத்தோடு அவள் புறப்பட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, glory to Jesus. இப்போ அதே வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்றது தெரியுமா? அழுகிய பிடிச்சிக்கிறோம், விசுவாசத்தை விட்டுறோம். என்ன பிடிச்சிக்கிறோம்? சூழ்நிலையை பிடிச்சிக்கிறோம், வார்த்தையை விட்டுறோம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாருமே தான் சொல்றேன், என்னோட சேர்த்து தான் சொல்றேன். பல நேரம் நம்ம எதை பிடிச்சிக்கிறோம்? சூழ்நிலை, வியாதி, அந்த அந்த அட்மாஸ்பியர், அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை, அதைத்தான் நம்ம பிடிச்சிக்கிறோமே தவிர கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பல நேரம் நம்ம அறிக்கை செய்யறது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? கஷ்டம் வரும்போது கஷ்டத்தை தான் பார்க்கிறோம், நஷ்டத்தை தான் பார்க்கிறோம், சூழ்நிலை நாளைக்கு என்ன பண்ணணும் அதை தான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லி இருக்குதுன்னு கவனிக்க மாட்டேங்கிறோம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சூழ்நிலை அழுகிய பிடிச்சிக்கல, அழுகிய தூக்கி போட்டுட்டு விசுவாசத்தை பிடிச்சிக்கிட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டா. அதுதான் முதலே சொன்னேன், தேவனை கட்டுப்படுத்துகிற ஒன்னே ஒண்ணு எதுனா, இந்த உலகத்துல ஒண்ணுமே அவரை கட்டுப்படுத்த முடியாது, வார்த்தை மாத்திரம் தான் அவரை கட்டுப்படுத்தும். நீ வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகு போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அமைதலா இருக்க முடியாது. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாது. சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை பார்த்து அழுகையை பிடிச்சிக்காத, சூழ்நிலையை பிடிச்சிக்காத. சூழ்நிலைக்கு நடுவுல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென், ஆமென். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, வார்த்தை, அவங்க வாரையின் வார்த்தை என்னவோ அதான் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்க, நாங்க செத்து போனா நல்லா இருக்கும், செத்து போனா நல்லா இருக்கும், செத்து போனா நல்லா இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேலின் புத்திரரின் நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்களது என்ன
ஐயோ எங்களை இங்க என்னது வனாந்திரத்தை சாக கொண்டு வந்துட்டீங்க, வனாந்திரத்தை அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இவனே சொல்லிட்டான், இவனே அறிக்கை செய்துட்டான், இவனே அதை தான் விசுவாசிக்கிறான். ஆகவே ஒருத்தனை நான் என்ன பண்ண போறது இல்லை. வாயில பேசுறது ரொம்ப முக்கியம். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்க்குதுன்னு கண்டதெல்லாம் பேசக்கூடாது. பிள்ளைங்களை கண்ட மாதிரி பேசக்கூடாது. புருஷனை கண்ட மாதிரி பேசக்கூடாது. மனைவியை கண்ட மாதிரி பேசக்கூடாது. வாக்குத்தத்தத்தை சொல்லி பிள்ளைகளோடு பேசணும். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாதது இருக்கிறதா மாறணுமா? ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவனே நான் கொண்டு போறதுக்கு விரும்புறேன், இவன் வர்றதுக்கு விரும்பல. இவனே சொல்றான், நான் வழியிலே அழிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும், எனக்கு இங்கே சுடுகாடு வந்துட்டா நல்லா இருக்கும், எனக்கு இங்கே கல்ற வந்துட்டா நல்லா இருக்கும். இவன் முறுமுறுத்து ஆண்டவர் என்ன பண்ணி தெரியுமா? 6 லட்சம் பேர்ல 2 பேரை விட்டுட்டு மீதி அத்தனை பேரையும் வனாந்திரத்திலே கல்லறை உருவாக்கிட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. வாக்கு பண்ணப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியல, போக முடியல. அதே மாதிரி தான் நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க கண்டா முன்னான்னு பேசாதவன் வாய் இருக்குதுன்னு சொல்லி நீ வாயில தப்பா பேசிதான் வாக்குத்தத்தங்களுடைய சொந்தங்களா இல்லாம வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டான சாபம் உன் வாழ்க்கையில இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணா முன்னான்னு பேசாத, நல்லதை பேசு. உன் குடும்பத்துக்கு நல்லதை பேசு. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பேசு. ஆமென். அல்லேலூயா. அப்படி நீ வாக்குத்தத்தத்தை பேச 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 சாத்தானால அங்க வேலை செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்த வார்த்தைக்கு முன்னால சாத்தானால நிற்க முடியாது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானை ஆண்டவர் எதனால கட்டு பண்ணினாரு, எதனால துரத்தினாரு? வசனத்தின் வழியா தான். வேற எதுக்கும் சாத்தான என்ன பண்ண மாட்டான். ஆமா, அவனும் அப்படிப்பட்டவன் தான். வார்த்தையினாலதான் அவனை ஜெயிக்க முடியும். புரிஞ்சவங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எதிர்த்து நில்லுனா என்ன அர்த்தம்? வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நில்லு. சூழ்நிலை உனக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும், எல்லாமே உனக்கு எதிராக இருந்தாலும், நாள்பட்ட சாபமா இருந்தாலும், வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நில்லு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நில்லு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பல ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைக்கு நடுவில் நல்ல வார்த்தையை பேச பழகணும். சபை என்ன பேசணும்? அதுக்கு தான் மற்றவங்களை முதல்ல எப்பவுமே வாழ்த்த கத்துக்குங்க. மற்றவங்கிட்ட இருக்கிற குற்றத்தையே கண்டுபிடிச்சு நிற்காதீங்க. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை கண்டுபிடிங்க. அவங்கள வாழ்த்துங்க. கரங்களை உயர்த்தி வராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உன் சகோதரரை வாழ்த்துங்க, உன் சகோதரியை வாழ்த்துங்க, உன் சபையார வாழ்த்துங்க, உன் ஜனங்களை வாழ்த்துங்க. இது உருப்படாது, இது தேராது, இது அவ்வளவுதான் அப்படின்னு நீ வாயில சொல்ல அது எப்படி உருப்படும்? நான் கேட்கிறேன். இது அவ்வளவுதான் தேராதுன்னு நீயே சொல்ற, அது எப்படி தேரும்ன்ற? அது யாருடைய வார்த்தை? உன் பிள்ளைய பார்த்து நீயே சொல்ற இது தேராது, இது உருப்படாதுன்னு. அந்த பிள்ளை எப்படி உருப்படும் நினைக்கிற? வாயின் வார்த்தையின் பிரகாரமே. பிள்ளைகளை சபிக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு கண்ட வார்த்தையை பேசாதீங்க. சாபத்தை உன் பிள்ளை வாழ்க்கையில போடாதீங்க. புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே, பிள்ளைங்க தவறி போச்சுன்னா அதை தண்டிக்கலாமே தவிர சாபமான வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ நாசமா போவ. நீ அப்படியே அங்கேயே முறிஞ்சு போயிடுவியா? அங்கே போயிடுவியா? அங்கே மண்ணு போடுவாங்களா? யாரை பார்த்து யார் சொல்றது? பிள்ளைங்களை பார்த்து தாய் தகப்பன் சொல்றது. எப்படிங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. எங்க அப்பா ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவாரு, 3 உருப்படாதுன்னு. 3 என்ன பண்ணாதான்? உருப்படாது. ஓடி போய் வாயை மூடுவோம். ப்ளீஸ் சொல்லாதப்பா. அவருக்கு ஏதோ ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன பண்ணுவாரு? உருப்படாது. உருப்படாதுக்கு எதுக்கு பெத்து போடணும்? உருப்படாத பிள்ளைங்களை கூட என் பிள்ளைங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைங்கன்னு பேச ஆரம்பிங்க. என் சந்ததி வாக்குத்தத்தத்தின் சந்ததி. 600 வருஷ சாபத்தை முறியடிக்கிறார் ஒரு அண்ணாள் அவருடைய ஜபத்துல.
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட ஆள் தானே. எப்ப நீ ரட்சிக்கப்பட்டியோ அப்பவே உன் தலைமுறை சாபங்கள் அழிக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருக்கிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்போ உன் பிள்ளைங்க யார் தெரியுமா? பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சந்ததி. மூதையருடைய சாபங்கள் உங்க பிள்ளைங்க மேல இல்ல. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? சாபத்தை உன் பிள்ளைங்க மேல போடுற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. வசனம் இன்னும் நிறைய இருக்கு. நான் இதோட முடிக்க விரும்புறேன். கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எல்லாம் துக்கமுகமா இருக்கவில்லை. இப்ப 2ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு முடிக்க போறோம். Glory to Jesus. Hallelujah. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். ஏன்னா அது சொல்லலைன்னா இது ஃபுல்ஃபில் ஆகாது. 2ஆம் அதிகாரம். Glory to Jesus. ஆமென். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்ப குழந்தை பெத்துட்டா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அநேக பிள்ளைகளையும் பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தின் மேல் வைத்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்போ இவ்வளோ தண்ணி, இவ்வளோ மழை எப்போ வந்துச்சு? ஆமென். மழை வந்துட்டு இருக்கா? மழை, அவ்வளோ மழை. வெரி குட். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல மழை. ஆகவே நீங்கள் வெளியே போக முடியாது. அதனால இன்னைக்கு செய்தியை முழுமையாக கேட்டுட்டு போங்க. கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இந்த வாக்குத்தத்தத்தை நல்லா கவனிங்க. அன்னாள் சொல்றா, மலடியா இருந்தவள் எத்தனை பெற்றாளா? 7 பெற்றாளாம். கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த எல்கானாவுடைய வாழ்க்கைய, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, நல்லா கவனிக்கணும், ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாதபடி புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவளுடைய குடும்பத்துல இப்போ ஆலயத்திலேயே கொண்டு வந்து தன் பிள்ளையை விடுகிற அனுபவத்துக்குள்ள. கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சாமுவேலுடைய வேலை 7 காரியம் என்னென்னலாம் உங்களுக்கு சொல்ல போறேன், அப்படியே நீங்க கவனிச்சுக்கிங்க. அவள் 7 பெற்றாள்னா என்னன்னா, ஒரு சாமுவேலை பெற்று தலைமுறையா யாரெல்லாம் எதையெல்லாம் இழந்தாங்களோ அத்தனையும் இப்ப சாமுவேல் பெற்றுக்கொள்ள போறாரு. கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பெற்றா? லேவின ஊழியக்காரன். அவன் ஒரு லேவி குடும்பத்துக்காரன். அவன் தானே. முதலாவது யாரு? சாமுவேல் யாரு? ஒரு லேவி வம்சத்தாரன். 2வது ஆசாரிய ஊழியக்காரன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன வச்சாரு உனக்கு தெரியுமா? ஆண்டவர் ஏலிக்கு பிறகு சாமுவேல தான் அந்த எல்லையுடைய ஆசாரியனா வச்சார். பிரதான ஆசாரியன் அவன் தான், ஆசாரியன் அவன் தான், எல்லாத்துக்கும் எல்லாமே அவன் தான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாரிய ஊழியத்தில் கர்த்தர் வச்சார். 2வது அவனையே கர்த்தர் பிரதான ஆசாரியனா வச்சார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் எந்த குடும்பத்தை சார்ந்தவன்?
சபிக்கப்பட்ட பின்னணியை சார்ந்தவன், சர்ச்சுக்குள்ளவே ஆலயத்துக்குள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவனுடைய மகன் இப்ப என்ன ஆயிட்டான் தெரியுமா? ஒரு அன்னாளுடைய அந்த தீர்க்க தரிசன ஜபம், வெளிப்பாடு நிறைந்த ஜபம், விசுவாசம் நிறைந்த ஜபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா. முதலாவது அவன் லேவி குடும்பத்தான், இரண்டாவது அவன் ஆசாரிய ஊழியக்காரன், மூணாவது பிரதான ஆசாரியன், நாலாவது மகா பிரதான ஆசாரியன். அவனுக்கு மேல ஆசாரியனே கிடையாது. அவன் பீரியட்ல அவன் தான் எல்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் காலத்துல சாமுவேல் மட்டும்தான் ஆலயத்துடைய எல்லா பகுதிக்கும் போய் வர்றதுக்கு என்ன பண்ணவன்? வாய்ப்பு பெற்றவன், அதிகாரம் பெற்றவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து தீர்க்கதரிசியா கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. அடுத்து தீர்க்கதரிசிகளின் தலைவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தான் யாரு? தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தலைவன். ஆறாவது நியாயாதிபதி. இஸ்ரவேலை என்ன பண்ணார்? அவன் நியாயம் தீர்த்தான். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. ஏழாவது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற இந்த ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மூலியமா தான் வச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மலடியா இருந்தவள் எத்தனை பெற்றாலாம்? 7 பெற்றாலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லட்டுமா? அவன் லேவி ஊழியக்காரன், அப்புறம் ஆசாரிய ஊழியக்காரன், பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன், தீர்க்கதரிசிகளின் தலைவன், நியாயாதிபதி, ராஜாக்களை நியமிக்கிற அபிஷேகம் பெற்றவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்களை யார் போய் அபிஷேகம் பண்ணுது? சவுலை யார் அபிஷேகம் பண்ணுது? தாவீதை யார் அபிஷேகம் பண்ணுது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை உங்க குடும்பம் ஒருவேளை சாப பின்னணியில் இருக்குதா? கவலைப்படாதே. ஒரு அன்னாளால வெளிப்பாடோடு ஜெபம் பண்ணி மலடியா இருந்த அவ கர்ப்பம் இன்னைக்கு ஒரே ஒருவனுக்குள்ளே 7 பெற்றாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதன் பிறகு பல பிள்ளைகளை பெற்றாள். அந்த கதை இப்ப நம்மளுக்கு வேணாம். ஒருத்தனுக்குள்ளே எந்த குடும்பம் விலக்கப்பட்ட குடும்பமோ, எந்த குடும்பம் தள்ளப்பட்ட குடும்பமோ, எந்த குடும்பம் புறக்கணிக்கப்பட்ட குடும்பமோ, எந்த குடும்பம் பழமொழிக்குண்டான குடும்பமோ, எந்த குடும்பம் சாபத்துக்குரிய குடும்பமோ, எந்த தலைமுறை சாப தலைமுறையோ, அந்த தலைமுறையிலிருந்து வந்த அந்த குடும்ப பின்னணி வந்த ஒரு எல்கனாவின் குடும்ப சாபத்தை, 16 தலைமுறை சாபத்தை, 600 வருஷ சாபத்தை ஒரு அன்னாள் முறித்து போட்டாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு அன்னாள், அன்னைக்கு இயேசு நாமம் இல்லை. இயேசு நாமம் இல்லாத போதே தரிசனம் பெற்றவள் அவள். இயேசு நாமம் இல்லாத போதே அவள் அங்கே தரிசனத்தோடு விசுவாசத்தோடு அற்புதத்தை சாபத்தை மாற்ற முடியுமானால் எத்தனை பேர் என் கூட ஏந்து நிற்க போறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உன் சாபத்தை, இயேசுவின் நாமம் அதிகாரம் உள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம், பேய்களை துரத்துகிற நாமம், நோய்களை நீக்குகிற நாமம், சாபங்களை எடுக்கிற நாமோ, வியாதிகளை கட்டுகளை உடைக்கிற நாமோ, எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் நிர்மூலமாக்குகிற நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. 600 வருஷ சாபத்தை ஒரு நாள் முழங்கால்ல, ஒரு நாள் வெளிப்பாட்டுல, ஒரு நாள் விசுவாச ஜெபத்துல அன்னாள் முறித்து போட்டாள். என்று தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. ஒரு ஜான் ஏர்னா ஒரு முளம் சறுக்குது. எங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, ஓயாத சண்டை, பற்றாக்குறை, எப்ப பார்த்தாலும் சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல. மேலதான் பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிகிறோம். எங்களுக்குள்ள பயங்கரமான பாடுகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, நிந்தைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. கவனிங்க 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 கவனிங்க, கவனிச்சு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஒரு ஜெப வீரலாய் மாற்றுகிறார். ஒரு அன்னாளின் அபிஷேகம் உங்க மேல இறங்குது. தலைமுறை சாபத்தை முறிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல போடுறாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு போக விரும்புறீங்க? இந்த ராத்திரி வேளை எதுக்கோ தெரியாது, ஒரு சிலரை தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. உன் ஆண்டவர் ஷைனாக்க விரும்புறாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்த விரும்புறாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி ஆசீர்வதிக்க விரும்புறாரு. உன் வாழ்க்கையுடைய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உன் நன்மைகளை அனுபவிக்க
தள்ளப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புறாரு. ஆசாரிய ஊழிய பக்கமே போக கூடாது எல்கானா. ஆசாரிய ஊழியம் பக்கமே போக கூடாது எல்கானா. அவனுக்கு சந்ததி 16 வருஷமா இதான் பழமொழி. ஆனா இப்போ எல்கனாவுக்கு பிறந்த சாமுவேல் பால் மறந்த குழந்தை நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி வளர்ந்து முகமுகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இப்பொழுது 7 வகையான அபிஷேகத்தினாலே கர்த்தர் சாமுவேலை நிரப்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர், இன்னைக்கு ராத்திரி நீ அண்ணால போல வெளிப்பாடோட ஜெபம் பண்ணியனா, வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணியனா, கர்த்தரை கட்டுப்படுத்துகிற வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணியனா, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணியனா, வெளிப்பாடோடு ஜெபம் பண்ணியனா, வாக்குத்தத்தத்தோடு ஜெபம் பண்ணியனா, தேவனுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணியனா, முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணியனா, உன் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உன் இக்கட்டிலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து, உன் கண்ணீரிலிருந்து, உன் சாபத்திலிருந்து, உன் வேதனையிலிருந்து, உன் அவமானத்திலிருந்து, உன் நிந்தையிலிருந்து, உன்னுடைய நிபசொல்லிலிருந்து, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்ல வாயை திறந்து இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வல்லமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிற்க விரும்புகிறார். நீ கூனி குறுகினது போதும், நீ வெட்கப்பட்டது போதும், நீ அவமானப்பட்டது போதும், நீ தலை குனிந்து இருந்தது போதும், நீ கண்ணீர் சிந்தனது போதும், நீ துக்கமுகமாய் இருந்தது போதும். கர்த்தர் இன்று முதற்கொண்டு உன்னை மகிழ்ச்சியாக பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே ரபா பாபா 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 கபா ரபா. வெளிப்பாடோட ஜெபம் பண்ணு, தரிசனத்தோட ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். உன் சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும், உன் அவமானத்தை அவரால் மாற்ற முடியும், உன் கண்ணீரை அவரால் துடைக்க முடியும், உன் கடனை அவரால் மாற்ற முடியும், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஆயுசு நாட்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார இருளின் வல்லமைகள், வியாதியின் கட்டுகளை அவரால் அழிக்க முடியும். சூழ்நிலையை பார்க்காத, மருத்துவர் சொன்னதை கேட்காத, டாக்டர் சொன்னதை மறந்துரு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்றதை கேளு. ரீமானா துடாராபா ஷகலாராபா ரிமானா துடாரபா ரிபாக்கபா ரிபா ரேபரா துடாரா கே சகந்தரி தனரதுடி ரிபாக்கபலபா ரிஷகந்தலா தீரரதரபா ரிஷகலபா. அனுபவசாலிகள் சொன்னதை மறந்துரு, கர்த்தர் சொல்றதை இப்ப கேளு. உங்க பெரியவர்கள் சொன்னதை மறந்துரு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இப்ப கேளு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க சொன்னதை மறந்துரு, கர்த்தர் சொல்றதுக்கு இப்ப கீழ்ப்படி. Shakata tata bata dama rikaba baba shakata laba remana turaba sikoloro di ribaraba kabalaba. Thank you Holy Spirit. Shakantara dudaraba rishakalaba. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அத சொன்னாங்க, இத சொன்னாங்க, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிற உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அன்னாளுக்கு முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆனா அன்னாள் ஒண்ணு பிடிச்சிட்டா, அவர் சேனைகளின் கர்த்தர். அத பிடிச்சிட்டா. அவர் என்னை பழுகி பெருக பண்ணுகிறவர், அவர் என்னை பழுகி பெருக பண்ணுகிறவர். என்ன மலடியா விட மாட்டாரு. என் கர்ப்பத்தை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்ப்பமா, என் கர்ப்பத்திலிருந்து உருவாவது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா? சில நேரத்துல சீக்கிரமா கிடைச்சிச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு அதை மனதார கொடுக்க மாட்டோம்.
ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. சில நேரத்தில் ஆண்டவர் தடை செய்து உன்னையே ஒப்பு கொடுக்க செய்து மனதார நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உன்னை நீ எதை கொடுத்தாலும் முழு இருதயத்தோடு கொடுக்கணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீ காணிக்க கொடுத்தாலும் சரி, நீ ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீ ஆலயத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீ டிராக்ஸ் ஊழியத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, நீ மிஷனரிகளை தாங்கறதா இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் நீ முழு இருதயத்தோடு செய்யணும்னு விரும்புறாரு. அதனாலதான் சில பகுதியில தாமதம், சில நேரத்துல தடைகள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முழுசா எங்களை ஒப்பு கொடுக்கிற? ஆண்டவரே, அண்ணால் ஒருவேளை அப்பவே குழந்தை பிறந்திருந்தா தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, இன்னைக்கு ஆசாரியர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க? பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. ஏலியின் பிள்ளைகள் என்னவா இருக்கிறாங்க? பேலியாலின் பிள்ளை, பேய் பிடிச்சவங்களா பிள்ளைங்களா மாறிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு அன்னாளுடைய கர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. அன்னாள் வயிற்றிலிருந்து பிறக்க போகிற ஒரு சாமுவேலை கொண்டுதான் எல்லா ஊழியத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ளிருந்தே செய்ய போறாரு. எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. எல்லாரும் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமா போயிட்டாங்க. ஆண்டவராலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்களா ஆண்டவருக்கு விரோதமா போயிட்டாங்க. இப்போ 16 தலைமுறையாய் சாபத்தில் இருக்கிற ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்த எல்கனாவுடைய மனைவியினுடைய அன்னாளுடைய கர்ப்பத்துக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய மகிமையை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு ஒரு சாமுவேல் தேவைப்பட்டார். எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு விடுதலையின் ராத்திரியாய் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையின் ராத்திரியாய் மாற்ற விரும்புகிறார். நாள்பட்ட வந்த ஆசீர்வாதமா அது கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவதற்கு, உன்னை கனப்படுத்துவதற்கு, அதனால் நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தான். இதுவரைக்கும் வெறும் பிரச்சனை பிரச்சனை, கண்ணீர் கண்ணீர், வேதனை வேதனை, அவமானம் அவமானம், நிந்தனை நிந்தனை, வேதனை வேதனை, மன அழுத்தம் மன அழுத்தம். பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்றுகிறார்னு நம்புறவங்க கரங்களை நேராய் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஒரு எல்கானா தூக்கி எறியப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன், தூக்கி எறியப்பட்ட, தேவ சமூகத்தை விட்டு தூக்கி எறியப்பட்ட, ஆலயத்துக்குள்ளவே நுழையக்கூடாதபடி ஈவன் அவன் லேவியின் குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் ஆசாரிய ஊழியத்தில் அவனுக்கு பங்கு கிடையாது. ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம். கர்த்தர் அந்த குடும்பத்தை மறுபடியும் திருப்பி கொண்டாரே. அவர் ஒருவனையும் விட மாட்டாரு, ஒற்றரையும் விட மாட்டாரு. அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர், அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர். சபிக்கப்பட்ட அதே குடும்பத்தை தான் கர்த்தர் தம்முடைய மகிமையான சித்தத்தை செய்வதற்கு மறுபடியும் வெளிப்பாடை கொடுத்து விசுவாசத்தை நீ சொல்லட்டுமா? உன் வாயிலிருந்து விசுவாசம் அறிக்கை வராத வரைக்கும் நீ கர்த்தருக்கு பிரியமானதை பெறவே முடியாது. உன் இருதயத்துல வச்சிருந்தா மாத்திரம் போதாது, உன் வாயினால நல்ல அறிக்கை செய்யணும். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன் வாயினால அறிக்கை செய்யணும். சொல்றது உனக்கு புரியுதா? வெறும் வாயில வச்சுட்டு அசை போட்டு இருக்காத, வெறும் இருதயத்துல வார்த்தையை வச்சுக்காத. உன் இருதயத்துல இருக்கிறத எடுத்து வாயில தைரியமா பேசு. அன்னால் பேசினால் சேனைகளின் கர்த்தாவே, என்னை பழுகி பெருகும்படி செய்கிற கர்த்தாவே, வெளிப்பாடு உண்டானது. எப்ப வெளிப்பாடு வந்துச்சோ அப்பவே அவருடைய சாபம் முறிக்கப்பட்டது. கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல நீ அறியாத வரைக்கும் உன் வாழ்க்கையில சாபம் பின்தொடரும். நீ எப்பொழுது கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல நீ அறிந்து கொள்ளுகிறாயோ அப்பொழுதே சாபம் உடைக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? நீ கர்த்தரை எப்போது அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளுகிறாயோ அப்பொழுது அதே நிமிஷத்துல உன் கட்டுகள் உடைக்கப்படும், உன் சாபங்கள் உடைக்கப்படும்.
ஷகலா துடரமா ஷகட்டுரமா. Thank you Lord. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, வாயை திறந்து சொல்லு, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே தகப்பனே, ராத்திரி வேளையில் உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தலைமுறை சாபங்களை முறியடிக்கிற அபிஷேகத்தை என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள வைத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒரு அண்ணா தன் மாம்சத்தில் எவ்வளவோ கதறினாலும், தன் அறிவில் எவ்வளவு கதறினாலும், தன் புருஷனிடத்தில் அன்பு செலுத்தினிடத்தில் எவ்வளவு கதறினாலும் ஒண்ணு நடக்கலப்பா. நான் எப்பொழுது அவள் ஆண்டவரே இந்த தரிசனத்தை அடைந்து ஆண்டவரே இந்த விசுவாசத்தோடு ஜெபித்தாலோ, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபித்தாலோ, அப்பொழுது சாபங்கள், தலைமுறை சாபங்களை கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே தூக்கி எறியப்பட்ட அந்த குடும்பத்தை, தள்ளப்பட்ட அந்த குடும்பத்தை மீண்டும் அந்த ஆசாரிய ஊழியர் செய்வதற்கு, அந்த லேவி குடும்பமாய் ஆண்டவரே மறுபடியும் ஆசாரிய வேலையை செய்வதற்கு, பிரதான ஆசாரிய ஊழியர் செய்வதற்கு, மகா பிரதானமான ஊழியர் செய்வதற்கு, தீர்க்கதரிசியின் தலைவனாய் ஆண்டவரே ராஜாக்களை அபிஷேகம் ஆண்டவரே பண்ணுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தருடைய மனுஷனை நியாயாதிபதியாய் கர்த்தர் நீர் மாற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்காய் நன்றி. இன்னைக்கு இந்த கூட்டம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபத்தை முறிக்கிற கூட்டமாய், ஆண்டவருடைய விசுவாசத்தை திறக்கிற கூட்டமாய், ஆண்டவரே அவருடைய வாயினால வார்த்தையை அறிக்கை செய்கிற கூட்டமாய் கர்த்தர் நீர் மாற்றி கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். அம்மாவை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே டாக்டருக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ, சரீரம் என்னெல்லாம் சொல்லுதோ, சரீரம் என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குதோ, அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் கர்த்தர் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவ, நீர் அனுப்பினவ, நீர் அபிஷேகம் பண்ணினவ, உம்முடைய சித்தம் அம்மாவுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி இப்பொழுது நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே, இவர்களுக்குரிய ஆயுசு நாட்களை உம்முடைய கைகளில் இருக்கிறதே, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கிருபையும் கட்டளையிடுவீராக. ஐயாவுக்காய் ஜெபம் பண்றேன். எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. புது பலத்தை ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்களாக. அடுத்த தலைமுறை ஊழியக்காரர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் ரிச்சர்டுக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய மனைவிக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் அவருடைய குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் தகப்பனுடைய இருதயம், தாயுடைய இருதயம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அநேக சபிக்கப்பட்ட குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தர் விடுவிக்கிற ஒரு அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே சாலமோன் லிசைக்காய் ஸ்தோத்திரம், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல இந்த குடும்பத்தை ஆண்டவரே சபையார, இந்த விசுவாச குடும்பத்தை இயேசு விசுவாச ஜெப வீட்டார நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே இன்னைக்கு அநேகர் வருவதற்கு பிரயாசப்பட்டோம், வர முடியல. ஆண்டவரே இந்த சத்தியத்தை யார் அவர்களுக்கு சொல்லுவார்கள்? வருகிற நாட்கள் இந்த சிறப்பு கூட்டங்களுக்கு இந்த பிள்ளைகள் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். சாபம் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் கருத்துல ஒப்பு கொடுங்க, ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபையிலிருந்து வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய், குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம். யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அருமையா இந்த நாட்கள்ல
சாபங்கள் மாறும் என்கிற செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நேர்த்தியாய் கொடுந்து துவக்கம் முதல் முடியேறி கொடுந்து நாம் வழி நடத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். தொடர்ந்து தேவ மனிதனை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஆயிரம் 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 ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கும்படியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் அவர் சபையார் எவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். மீண்டுமாய் பிரயாணம் புறப்பட போறாங்க. வந்திருக்கிறவர்களும் பிரயாணம் போகணும். எல்லாரோட பிரயாணத்தில் கர்த்தர் சுகமாய் போய் சேர கர்த்தர் உதவி செய்ய போறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ராம் தே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நாம் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நாம் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே. நாம் நிற்பது நிர்மூலமாக அதுவும் தேவ கிருபையே. நாம் கிருபையே. பிதாவாகிய தேவன் தர்மம் குமாரனுடைய கிருபை பரிசுத்தான ஐக்கியமும் தொடர்ந்து அவர் வரைய மட்டுமாய் ஊழியருடைய பிரயாணங்கள் ஊழியக்காரருடைய ஊழியங்கள் அது போல விசுவாசிகள் எல்லாருடைய குடும்ப வாழ்க்கைகள் தேவைகள் எல்லாவற்றையும் கூட அவர் வருகை மட்டுமாய் நேர்த்தியாய் நடத்துவாராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க கொடுப்பாங்க.